மருத்துவ முகாமிலே கலந்து கொண்டு மக்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் லோட்டஸ் கண் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் சதீஷ் கண் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எனது அன்பு கலந்த நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த மருத்துவ முகாமில் பங்கு பெற்றிருக்கின்ற மேடையிலும் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாமிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஏறத்தாழ 65 மருத்துவர்கள் இதிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்கள் அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏறத்தாழ 115 செவிலியர்கள் இதிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த முகாமிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் தொடங்கி இந்த மருத்துவ முகாம் வெற்றிகரமாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மருத்துவ முகாம் என்பது முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற முகாம். இதில் முதல் கட்ட பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வேறு ஏதேனும் தொடர் சிகிச்சை தேவைப்பட்டால் அதை முழுமையாக நாங்களே முன்னின்று மருத்துவமனை நிர்வாகம் இணைந்து அவர்களுக்கான தொடர் சிகிச்சை வழங்குவதற்கான முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது பெயரளவில் மற்றவர்கள் நடத்துகின்ற முகாமை போல் அல்லாமல் இன்று பங்கு பெற்றிருக்கின்ற 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ள மருத்துவ முகாமாக முதலமைச்சருடைய பிறந்தநாள் மருத்துவ முகாம் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த மருத்துவ முகாமில் பங்கு பெற்றிருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பரிசோதித்து முதல் கட்ட பரிசோதனைகளை முடித்துக் கொண்டு தொடர்ச்சியாக மேல் சிகிச்சைகளுக்கு உங்களோடு இருந்து நாங்கள் உங்கள் தொடர்ந்து கண்காணித்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் அரசு மருத்துவர் டாக்டர் ராஜா அவர்களுக்கும் மருத்துவமனை சார்ந்திருக்கின்ற டாக்டர் பொன் மருதமுத்து அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற எனது அன்பு சகோதரர் சரவணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மிக சிறப்பாக நடைபெறுகின்ற மருத்துவ முகாம் என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முகாம் என்பது இனி ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக நடைபெறும். பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் உதவிகள் அனைத்தும் நாங்கள் ஏற்பாடு செய்து உங்களுக்கு வழங்குவோம் என்ற உறுதியை சொல்லி உங்கள் இல்லத்தில் ஒருவனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களது சகோதரனாக உங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஒரு சகோதரனாக உங்கள் இல்லத்தில் ஒருவராக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை உறுதியாக செய்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலமைச்சருடைய ஆசையோடு மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் மிக அருமையான ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை மகளிருக்கு அதிக பயனுள்ள திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து கல்லூரியில படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏறத்தாழ 20 லட்சம் மடிக்கணிகள் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்கள் முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் என்பது மகளிருக்கான கலைஞர் உரிமை திட்டம் தொடங்கி விடியல் பயணம் தொடங்கி புதுமை பெண் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் மக்களை தேடி மருத்துவம் என தொடர்ச்சியாக ஒவ்வொரு திட்டங்களும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்து திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதேபோல நம்முடைய மாவட்டத்திற்கு பணிபுரியக்கூடிய மகளிர் தங்குவதற்காக தோழி மகளிர் விடுதியை இந்த நிதிநிலை அறிக்கையிலே முதலமைச்சருடைய ஆசையோடு நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும். அதே போல நம்முடைய திண்டுக்கல் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு புதிய சிட்கோ அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதற்கும் இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை என்போடு தெரிவித்துக் கொண்டு
முகாமிலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவன் நான் என்பதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக அனைத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயார், நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி இந்த மருத்துவ முகாம் வெற்றிகரமாக அமைவதற்கு நான் ஏதோ வரும்போது நினைச்சேன் இதுல ஓரளவுக்கு பாதி அளவுக்கு பொதுமக்கள் வருவாங்க கலந்துக்குவாங்கன்னு நினைச்சேன். இங்க வந்த பிறகுதான் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமிலே பங்கு பெற்றிருக்கிறது என்ற பொழுது என்ன நோக்கத்திற்காக இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை தாண்டி இது ஒரு வெற்றிகரமான மருத்துவ முகாமாக அமைந்திருக்கின்றன. எனவே இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் சார்பாக எங்கள் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லுங்க பாப்பா, அதை எடுத்துருங்க. கொஞ்சம் தள்ளிங்க தள்ளிங்க. கீழே ஒரு லைன், கீழே ஒரு லைன். போங்க போங்க போங்கம்மா, போங்கம்மா போங்க பாப்பா. பின்னாடி ஒவ்வொரு பயனாளியும் அந்தந்த மாமா கொஞ்சம் தள்ளிங்க. டாக்டர் சீட்டில் நீங்க இங்கிட்டு வாங்கண்ணா, நீங்க இங்கிட்டு வாங்கண்ணா. மருத்துவரை போயிட்டா உங்க சீட்லேயே ஒரு நம்பர் போட்டிருக்கோம், நம்பர் போட்டிருக்கோம், அது ரூம்ல போயிட்டா இருக்கும். ஒவ்வொரு மருத்துவ சீட்டிலும் கைட்டு மருத்துவ சீட்ல அறையா நம்பர் போனீங்கன்னா டாக்டர் இருப்பாரு. சார் அண்ணா இவரை கூப்பிடுங்க, நீங்க இங்கிட்டு வாங்க, அவரை கூப்பிடுங்க. கீழே பாரு, கீழே பாரு, கீழே நம்பர் A1 A2 A3 போட்டிருந்தா அது வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்போலோ 1 அப்போலோ 2 அப்போலோ 3 பேர் மேலே போயிருங்க. கீழே வந்து 1 2 3 4 போட்டு கீழே போயிருங்க மறக்காம. ஒவ்வொரு பயனாளிக்கும் ஒரு அவங்களுடைய மருத்துவ சீட்ல ஒரு நம்பர் போட்டிருக்கோம், அந்த நம்பர் மூவ் பண்ணீங்கன்னா அங்க டாக்டர் இருப்பாருங்க. கண்ணு முடிச்சா அரவிந்தோ நர்சிங் உங்களுக்காக வெயிட்டிங் பயனாளி வந்துருங்க சீக்கிரம் முடிச்சு. நீ தான் கூட்டு பயனாளி, நீ தான் கூட்டு போனோம், சீக்கிரம் வாங்க. பயனாளி கூட்டு போங்க, வாலண்டியர்ஸ் பயனாளியை மேலே கூட்டு போங்க. ஒவ்வொரு ரூம்ல டாக்டர் இருக்காங்க, அந்த ரூமுக்கு கூட்டு போங்க வாலண்டியர்ஸ். நர்சிங் ஸ்டூடெண்ட் முடிச்சுங்களா? வாங்க வாங்க, பயனாளியை கூட்டு போங்க. அரவிந்தோ நர்சிங் இன்சார்ஜ். நர்சிங் ஸ்டூடெண்ட் பயனாளி கூட்டு போங்க. ஒவ்வொரு அறைக்கும் பயனாளி கூட்டு போங்க. ஒவ்வொரு அறைக்கும் அந்த பயனாளியை கூட்டு போங்க. நர்சிங் ஸ்டூடெண்ட் தம்பி சேர்ந்து இல்லை, அரவிந்தோ இன்சார்ஜ். ஒவ்வொரு ஸ்டூடெண்டையுமே ஒவ்வொரு பயனாளியும் அந்த ஸ்டூடெண்ட் கூட்டு போங்க, அந்த ரூமுக்கு கூட்டு போங்க. டாக்டர் இருக்கிற அறைக்கு ஒவ்வொரு பயனாளியும் அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட் கூட்டு போங்க. வாலண்டியர்ஸ் கூட்டு போங்க. வாலண்டியர்ஸ் உங்க மருத்துவ சீட்லயே நீங்க எந்த அறைக்கு போகணும்னு குறிச்சிருக்கோம், அந்த அறைக்கு நீங்க நேராக பாருங்க. கீழே 8 ரூம் இருக்கு. அப்போலோ 1 அப்போலோ 2 அப்போலோ 3 போட்டுருக்கோம், அதாவது மாடிக்கு போனவங்களுக்கு. நார்மலா 1 2 போட்டுக்கலாம், 1 2 3 போட்டுருந்தா நீங்க கீழே போட்டுக்கலாம். கீழே பாருங்க, கீழே 8 ரூம் இருக்கு, 1 to 8 இருக்கு. நர்சிங் ஸ்டூடெண்ட் பயனாளி மேலே கூட்டு போங்க. அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கங்க போயிருங்க. நர்சிங் ஸ்டூடெண்ட் நீங்க எங்க முன்னாடி இருந்தீங்களோ அங்கங்க போயிருங்க. போட்டோ ஷூட்டுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கங்க போயிருங்க. பயனாளிகளை கூட்டு போங்க. கொஞ்சம் பயனாளிக்கு போக முடியாது, அதை கூட்டு போங்க. பயனாளிக்கு கவனத்திற்கு உங்க மருத்துவ சீட்ல ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் அழைச்சி நீங்க போயிருங்க. நீ போயிடலாமா? அமைச்சர் பேர் கீழே கீழே அம்மாவுக்கு வாங்கி போட்டோ ஒன்று எடுத்து கொடுக்குறாருன்னு அந்த அம்மாவுக்கு கிட்ட நிற்கிற அம்மாவுக்கு மருத்துவ சீட்லேயே பேர் நம்பர் போட்டுருங்க, அந்த நம்பர் படி அந்த அறைக்கு போயிருங்க. 6983 வாட்ஸ்அப்பில் பண்ணல மெசேஜ் மட்டும் போடுங்க பேர். மருத்துவ சீட்ல நம்பர் போட்டுருக்கீங்க, அந்த அறைக்கு போய் வெளியில உட்காந்துருங்க. எல்லாருமே உள்ள போக வேண்டாம், ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் டாக்டர் பார்க்கலாம்,
பயனாளிகள் அந்தந்த அறைக்கு போய் வெளியிலே வரிசை சேர் போட்டிருக்கு அங்கங்க உட்காந்துருக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று பார்த்துக்கலாம். மெடிசன் கொடுக்குற இடத்துல க்ரௌட் அதிகமாக இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரே டைம் வந்தாலும் உட்காந்துருங்க. இங்கே வந்துருங்க, ரிட்டன் வந்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுங்க. அதனால அந்த கியூ அங்கே அதிகமாக நிற்க வேணாம். இங்கே உட்காந்துருக்குங்க. ஒரே வாலண்டியர்ஸ் வாங்க போயிருங்க. வாலண்டியர் நாகராஜ் ஆனந்த் அங்கே போ பெருசு பாண்டியன் நாங்கள் பாருங்க வெங்கடேஷ் அங்கே போயிருங்க. நம்ம கட்சி வாலண்டியர்ஸுக்கு டேக் போட்டவங்க அந்த மருத்துவத்துக்கு விட்டு போங்க. மருத்துவ பாண்டியனா கண்ணன் பாருங்க கீ போட சொல்லுங்க. கீ போட்டுங்க. நான் உட்கார மாட்டாங்க சொல்லியாச்சு. கீ போட்டுங்க. வெங்கடேஷ் பாண்டியனா கார்த்தி கோவிச்சு பண்ணா வருஷம் பண்ணிருங்க. கீ பண்ணதான் உண்டு. கீ நின்றுங்க அழகா வாங்கிக்கிறாங்க. இதுல 3000 பேருக்கு மறந்து இருக்குங்க. பொறுமை வரையப்படலாம். கீழே உட்காருங்க. எல்லாத்துக்கும் மறந்து இருக்கு. பொறுமை வாங்கிக்கலாம். வருஷப்படுத்துங்க. கீ பண்ணிக்கிறீங்க. அட்டன் பண்ணிக்கிறாங்க. கீ பண்ணி வரிசை எடுத்து வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குங்க. கொஞ்சம் கீழே உட்காருங்க. இல்ல கியூல இருக்கா தயவுசெய்து அங்கே நிற்கிறவங்க குறைஞ்சது 5 to 10 நிமிஷம் ஆகும் ஒருத்தருக்கு எடுக்கிறதுக்கு. 50 பேர் நிற்கிறீங்க. எப்படி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் இங்கே வந்து உட்காருங்கண்ணா. கொஞ்சம் சீட்ல உட்காருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இது பண்ணிக்கலாம். ஐயா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதான் ஐயா வாங்கிக்கலாம். ஐயா உட்காருங்க. ஒன்றும் இல்லை. ஒரு 10 நிமிஷம்